அனைவருக்கும் வணக்கம். இந்த முருகரை பற்றி நினைக்காத தமிழர்கள் இல்லை, தமிழ்நாடும் இல்லை. உலக வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் இனிய முருக பக்தர்களுடைய கொண்டாட்ட நாளான ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதம் 8ஆம் நாள், மதுரையில் அம்மா திடல் ஜெகஜோதியாக 100 பேர், 1000 பேர், 10,000 பேர், லட்சம் பேர் எல்லாம் இல்லை, 5 லட்சம் பேர் கலந்து கொள்கிறார் ஒரே இடத்தில். முருகா என்ற நாமத்திற்கு உண்டான சக்தியை பெற்றிருக்கக்கூடிய முருகருக்காக ஒன்று கூடுவோம். கந்த சஷ்டி கவசத்தை எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூற கூற உலகத்தில் இப்போ நடக்கக்கூடிய அக்கிரமங்கள், போர்கள், வக்ர புத்திகள், மதத்தின் பேரால், இனத்தின் பேரால், குறிப்பாக இந்து மதத்திற்கு பேரால் எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்து எப்பொழுதும் எல்லா காலகட்டத்திலும் ஆண்டுகளாக 1000 ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கக்கூடிய முருகனை நினைத்து கந்த சஷ்டி கவசம் மற்ற முருக பக்தர்களுடைய முருகனுடைய பக்தி பாடல்களையும் பக்தி மந்திரங்களையும் வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா என்ற கோஷத்திற்கு இணங்க எல்லோரும் நம்மளுடைய எண்ணம், செயல் அத்தனையும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு குடும்பத்தினருடன் திருவிழாக்கு செல்வது போல், குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு செல்வதை போல் மதுரையை நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய அமைப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் 22ஆம் தேதி. முடியாதவர்கள், தேகாரோக்கியத்தில் குறைபாடு இருப்பவர்கள், அவர்கள் வீட்டு வாசலிலே ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து 3 மணிலிருந்து 8 மணிக்குள் ஒரு சேரில் பொறுமையாக உட்கார்ந்து பக்கத்தில் தண்ணி எல்லாம் வைத்து கொண்டு கந்த சஷ்டி கவசத்தை சொல்லிக்கொண்டே இருக்க, முதலில் விநாயகருடைய காரிய சித்தி மாலை ஆரம்பித்து கந்த சஷ்டி கவசத்தை சொல்லிக் கொண்டிருப்பதும், முருக பக்தர்கள் எல்லாம் பொழுதே அம்மா தடலில் நீதிமன்ற ஆணைக்கிணங்க அறுபடை முருகருடைய கோயில்களை ஏற்கனவே ஸ்தாபிதம் செய்து உள்ளார்கள். அறுபடை முருகனுக்கு சென்று வழிபட்டால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ, எவ்வளவு அனுகிரகம் கிடைக்குமோ, எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ, அத்தனை சந்தோஷத்தையும் அத்தனை ஆசீர்வாதத்தையும் அம்மா தடலில் இருக்கக்கூடிய அறுபடை முருகனுடைய சன்னிதானத்தில் சென்று வழிபட்டு நெய், பசுநெய்யை, சுத்தமான பசுநெய்யை கொடுத்து தீபத்திற்கு போட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்து முருகரிடத்தை அழுவாமல் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அழுவக்கூடாதான் முருகரிடத்தில். ஏனென்றால் நமக்கு அன்னையாக, அப்பாவாக, சகோதரனாக, மாமனாக, சித்தப்பாக எல்லா ரூபத்திலும் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முருகர். நீங்கள் கேட்கக்கூடிய ஆன்மீக ரீதியாக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ரீதியான இருக்கக்கூடிய கோரிக்கையெல்லாம் செவிசாய்த்து அருள் பாலிக்கிறது கூடிய கடவுள், தமிழ் கடவுள், முருக கடவுள். இந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி மாநாடு என்பது தமிழ்நாட்டை மட்டுமில்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான முயற்சி. உங்கள் SR தமிழன் யூடியூப் சேனலில் நேரலையில் பாருங்கள்.